عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم صدق الله العظيم. அல்லாஹுவின் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான துஆ பரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனையின் செலவுகள் அதன் கஷ்டம் சிரமங்களில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. வாழும் காலம் முழுக்க அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய உயர்ந்த அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்திலே அல்லாஹு மனித சமுதாயத்தை படைத்ததின் நோக்கமாய் சொல்லும் பொழுது தன்னை வணங்குவதற்காக, தன்னை சுஜூது செய்வதற்காகத்தான் அல்லாஹு மனித சமூகத்தை படைத்திருக்கிறார். ஆனால் அந்த உயர்ந்த அந்த நோக்கத்தை நான் தடுப்பேன், நிச்சயமாக இந்த மனித சமுதாயத்தை நேர்வழியில் இருந்து தடுப்பேன் என்று அல்லாஹுவிடத்தில் சபதமிட்டு வெளியே வந்தவன்தான் யாரு? ஷைத்தான். நம்மளுடைய எல்லா காரியத்திலேயும் நம்மை தடுப்பதற்காக வேண்டி மட்டுமே முயற்சித்து கொண்டிருக்கக்கூடியவன் ஷைத்தான். ஆனால் நமக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக, நீங்கள் நல்ல அமல்களை செய்தால் சுவனத்தை தருகிறேன் என்று அல்லாஹ் கூறிவிட்டான். தீமையை செய்திருந்தால் நரகத்திற்கு உங்களை தூக்கி எறியப்படும் என்று சொல்லப்பட்டு விட்டது. இந்த தீமையை செய்யாமல் இருப்பதற்கு, ஷைத்தானிடத்திலிருந்து முழுமையாக பாதுகாப்பு பெறுவதற்கு உண்டான ஒரு வசனத்தை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். இந்த வாசகத்தை நாம் ஓதினால் ஷைத்தானுடைய தீண்டுதல்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட்டு விடுவோம். பாதுகாக்கப்பட்டு விட்டால் நல்ல அமல்களை செய்து விடுவோம். மிக சுலபமாக சுவனத்திற்கு சென்று விடலாம். அல்லாஹ் படைத்ததின் நோக்கமும் நிறைவாகிவிடும். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வசனம்தான். ஆனால் அதிலே நாம் இருக்கக்கூடிய அந்த கவனக்குறைவுதான் நம்மை ஷைத்தானுடைய வலையில் மென்மேலும் நம்மை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு வசனத்தை பதிவு செய்கிறான். அந்த வசனம் இருக்க, அந்த ஆயத்து இருக்க, குர்ஆனுடைய வசனங்களிலெல்லாம் சிறந்தது என்ற ஹதீஸிலே வருகிறது. நமக்கு தெரிந்த ஒரு வசனம்தான் ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா வசியா குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த் வலா யஊதுஹு ஹிஃபுதுஹுமா வஹுவல் அலியுல் அஸீம். சிறுபிராயத்தில் இருந்து நமது தாய் தந்தையர்களுடைய மடியில் படுக்கிற காலத்தில் இருந்து அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்து அந்த மழலை பருவத்திலேயே நமக்கு மனப்பாடமிட்ட ஒரு ஆயத்து தான் இந்த ஆயத்துல் குர்சி. அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வரமாக இந்த ஆயத்தை நமக்கு தந்திருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், அதனுடைய சிறப்புகளை குறித்து ஹதீஸுகளிலே நிறைவாக கூறப்பட்டிருக்கிறது. மிக நிறைவாக குர்ஆன் ஷரீஃபிலேயே மிக சிறந்த ஒரு வசனம் இந்த ஆயத்துல் குர்சி தான் என்று ஹதீஸிலே வருகிறது. அதே போன்று ஷைத்தானிடத்தில் இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய வசனம் என்று வருகிறது. ஒரு ஹதீஸிலே வருகிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, யா அபா முன்திர் ஐயு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹில் ஆலம், அல்லாஹ்விடத்திலேயே அல்லாஹுடைய வேதத்திலேயே மிக கண்ணியத்திற்குரிய ஒரு ஆயத்து எது அப்படின்னு கேட்குறாங்க.
உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு. பொதுவாக சஹாபாக்கள்கிட்ட எது கேட்டாலும் அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் தான் தெரியும் அப்படின்னு அவங்க பணிவோட அடக்கத்தோடு சொல்லக்கூடிய ஒரு வாசகம் பதில். அப்போது மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, குர்ஆனுடைய வசனங்களே சிறந்தது எது? அல்லாஹு ரசூலுஹு ஆலம் சொல்லும்போது அவங்க யோசிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாவதும் கேட்குறாங்கன்னா அப்போ நம்மள்கிட்ட பதிலை எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆயத்துல் குர்சி யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ் உங்களுடைய கல்வியிலே அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தர்றாங்க, ஃபதரப ஃபீ சத்ரி வல்லாஹு லயுஹ்னிக்கல் இல்ம பாதர். உங்களுடைய இல்மிலே அல்லாஹ் பரக்கத்தை செய்திருக்கிறான் என்று அவங்களுடைய நெஞ்சில தட்டிட்டு சொன்னாங்க. இதுதான் குர்ஆனுடைய வசனங்களிலெல்லாம் மிகச் சிறந்தது என்று சொல்லிவிட்டார்கள். மேன்மக்கள் பதிவு செய்கிறாங்க, இந்த வசனம் என்பது அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவதற்குண்டான ஒரு வசனம் என்று பதிவு செய்கிறாங்க. அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவதற்கு உண்டான மிக தெளிவான வசனம் இந்த ஆயத்துல் குர்சி அப்படின்னு பதிவு செய்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க, மன் கரஅ ஆயத்துல் குர்சி துபுர குல்லி சலாத்தின் மக்தூபத்தின். ஃபரலான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் யார் இந்த ஆயத்துல் குர்சியை தவறாமல் ஓதி வருகிறார்களோ, லம் யம்னஹு மின் துஹூலில் ஜன்னதி இல்லல் மௌத்தி. அவர் சுவனத்தில் நுழைவதற்கு அவர் மரணம் மாத்திரமே தடையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இந்த ஆயத்தை ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கு பிறகும் நாம் ஓதி வந்தால், நாம் ஒஃபாத்தாகிவிட்டால் நேரடியாக சுவனம் செல்ல, அதுதான் வேணும், நேரடியாக சுவனம் செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்துல் குர்சியினுடைய மகோன்னதத்தை குறித்து சொல்லி தந்ததை நாம் பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் ஜக்காத்தினுடைய பொருளை பாதுகாப்பதற்காக வேண்டி யாரும் எடுத்துடக்கூடாது, இரவு நேரம் பாதுகாக்கணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நியமிக்கிறாங்க. அப்போது நியமிச்சிருக்கிற சமயத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஜக்காத்தினுடைய பொருளை பாதுகாத்து இருக்கும்போது இரவு நேரத்தில் ஒரு மனிதர் வருகிறார். அவர் அந்த ஜக்காத்தினுடைய பொருளை எடுத்துட்டார். அப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கையுங்குளமாக பிடிச்சிட்றாங்க. பிடிச்ச உடனே எனக்கு கஷ்டம், எனக்கு சிரமம், ஏதோ ஒரு நெருக்கடியில் நான் இது பண்ணிட்டேன், இந்த ஒரே ஒரு தடவை என்னை விட்டுருங்க, நான் இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் இறக்க சிந்தனை உள்ளவங்க, உன்னே சொன்னதோடு சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு விட்டாங்க. மறுநாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்தீங்களா, யாரும் வந்தாங்களா, கவனமாக இருந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை யாரை சொல்லலாம், நேற்று இது மாதிரி ஒருத்தர் வந்தார், அவர் எடுத்துக்கிட்டாரு, நான் பிடிச்சதோட இதை கொடுத்துட்டு இனிமேல் நான் வரமாட்டேன்னு சொல்லி ரொம்ப மன்னிப்பு கேட்டதுனால நான் அவரை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவரை நீங்கள் விட்டுட்டீங்களா, அவர் இன்றைக்கும் வருவார் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கங்க, இன்றைக்கும் அந்த மனிதர் வருவார் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது மறுநாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக அந்த திருடனை பிடிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு நிற்கிறாங்க அபூ ஹுரைரா. அதே மாதிரி நடுநிசை இரவில் அந்த மனிதர் உள்ளே வர்றார். பிடிச்சிட்டாங்க, இன்றைக்கி உங்களை விடவே மாட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் உங்களை நிறுத்தியே தீருவேன்னு சொல்கிறேன், மன்றாடி என்னை எப்படியாவது விட்டுருங்க, இந்த ஒரே தடவை விட்டுருங்க, என்னுடைய நெருக்கடியில் நான் உள்ளே வந்துட்டேன், இந்த ஒரு தடவை விட்டுருங்க கெஞ்சி கேட்டு தப்பிச்சிட்டார். மறுநாளும் கேட்கும் போது யார் சொல்லலாம் இது மாதிரி வந்தாங்க, ரொம்ப கேட்டதுனால விட்டுட்டேன், இன்றைக்கும் வருவாங்க கவனமாக இருங்கன்னு சொன்னாங்க. மூணாவது அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோட இன்றைக்கும் வருவாங்களா, அது என்ன 2 தடவை சொல்லி 3வது தடவை இன்றைக்கி வந்தால் நான் விடமாட்டேன் அப்படின்னு உறுதியோடு இருக்கும்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நைட்டு ரொம்ப கவனமாக நிற்கிறாங்க. கரெக்டாக நடுநிசையில் ஆள் உள்ளே வருது, பிடிச்சிட்டாங்க. இன்றைக்கி உங்களை விடுறதா இல்லை, கண்டிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் நாளைக்கு எல்லார் முன்னாலே உங்களை நிறுத்தி நீங்கள் எவ்வளோ பெரிய திருடருங்கிறத நான் காமிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லுவேன். அவர் எவ்வளோ மன்றாடி பார்த்தார், கடைசியில் விட்ற மாதிரி இல்லை, இன்றைக்கி நம்மளை நிறுத்திடுவாங்கங்கிற ஒரு கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாப்புல அந்த திருடர். அப்போது அவங்கள்ட்ட கேட்டாங்க, நீங்கள் என்னை விடுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கல்வியை சொல்லித்தரேன், ஒரு இல்மை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், அந்த இல்மை உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால என்ன நீங்கள் விட்டுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க.
பொதுவாக வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கல்வியின் மீது அதிக ஆர்வம் உள்ளவங்க, கல்வியின் மீது பேராசை உள்ளவங்கன்னு சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹதீஸுகளை அதிகமாக அறிவித்தவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான். அந்த அளவுக்கு இல்மின் மீது அவங்களுக்கு இருந்த அந்த மாறா பற்று. யாரை சொல்லலாம், எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற ஹதீஸ்லாம் மறந்துது யாரை சொல்லலாம் கேட்கும்போது, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சு ஒரு துணியை கொடுத்தாங்க, அவங்க நெஞ்சோடு சேர்த்து அணைச்சிக்கிட்டாங்கன்னு வருது. அதுக்கு பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுட்ட எது சொன்னாலும் அவங்களுக்கு மறந்து போகாதான். அந்த அளவுக்கு கல்வியில் ஆர்வம் உள்ளவங்க. அவங்கள்ட்ட போய் இந்த வார்த்தையை சொன்னால் விடுவாங்களா? நான் உங்களுக்கு ஒரு கல்வியை சொல்லித்தரேன், உயர்ந்த ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். என்ன செய்தின்னு சொல்கிறேன், உயர்ந்த ஒரு செய்தியை நான் சொல்லித்தரேன், அந்த கல்வியை நீங்கள் வந்து அமல்படுத்துனீங்கன்னா ஷைத்தானுடைய தீண்டுதலில் இருந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படியா? அப்படின்னா எனக்கு நீங்கள் அதை கண்டிப்பாக சொல்லித்தாங்க, நான் உங்களை விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சொல்லி கொடுத்துட்றாங்க. சொல்லி கொடுத்ததோடு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்ன மாதிரி அந்த திருடரை விட்டுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் வர்றாங்க, இது மாதிரி நேற்று வந்தாங்க யார் சொல்லலாம், அவர் வந்து ஒரு கல்வியை சொல்லி தந்தார், இந்த கல்வியை சொல்லி தந்தால் என்னை விட்டுருவியான்னு கேட்டார். நான் சரின்னு சொல்லி தந்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன சொல்லி தந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, யார் ஒருவர் இரவு நேரங்கள்லையோ ஆயத்துல் குர்சியை மறவாமல் ஓதிவிட்டு அவர் இரவு உறங்கினால் ஷைத்தானுடைய தீண்டுதல்களில் இருந்து பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற இந்த செய்தியை தான் யாரை சொல்ல அவர் எனக்கு சொல்லி தந்தார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமா இன்னஹு சதக்கக வஹுவ கத்தாபுன். அவர் உண்மைதான் சொன்னார், ஆனால் அவர் ஒரு பொய்யர் அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு பொய்யர் தான், ஆனால் அவர் சொல்லி தந்தது உண்மைதான், அவர் உண்மைதான் சொன்னார். தாக்க ஷைத்தான், அவர் தான் ஷைத்தான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 3 நாளாக சந்தித்தது யாரை தான்? ஷைத்தானை தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஷைத்தானை தான் சந்திச்சிருக்காங்க. ஷைத்தானே தன்னை பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஒரு வசனமாக சொல்லி கொடுத்துட்டு போன விஷயம் இது. என்னுடைய தீண்டுதலில் இருந்து பாதுகாப்பு பெறுறதுக்கு ஷைத்தானே சொல்லி கொடுத்த ஒரு வசனம் தான் இந்த ஆயத்துல் குர்சி அப்படிங்கிறது. அப்போது இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுறது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதினால் நம்மை சுவனத்தில் மிக சுலபமாக நம்மை நுழைத்து விடும். ஒவ்வொரு இரவிலும் நாம் ஓதிவிட்டு இரவு உறங்கினால் எல்லா விதமான தீண்டுதல்களில் இருந்து பாதுகாக்கும். இன்னொரு செய்தி எழுதுகிறாங்க, திடுக்கிட்டு எழக்கூடிய ஒரு திகிலான ஏதாவது ஒரு சம்பவம், ஒரு பதட்டமாக இந்த மாதிரி உண்டான ஒரு சூழலில் இருந்து கூட பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறது உயர்ந்த ஒரு செய்தி இல்லையா? அல்லாஹ் இது போன்ற உண்டான வசனங்களை குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்கிறார். இது வந்து இந்த சூறாவில் வருது, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். குர்ஆன்லேயே மிக நீண்ட ஒரு வசனம் எது, நீண்ட ஒரு சூறா எது? சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ரா 2வது சூறா. ஃபாத்திஹாவுக்கு அடுத்து அலிஃப் லாம் மீம் ஆரம்பிக்கிற அந்த பக்ரா சூறா இருக்கே, அதுதான் குர்ஆன்லேயே மிக நீண்ட ஒரு சூறா. அந்த சூரத்துல் பக்ரா தான். அந்த சூரத்துல் பக்ராவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. குர்ஆன்லேயே நீண்ட சூறா சூரத்துல் பக்ரா தான். கிட்டத்தட்ட ஒரு 2.25 ஜுஸு வருது சூரத்துல் பக்ரா. அதே மாதிரி குர்ஆன்லேயே நீண்ட ஒரு வசனமும் அந்த சூரத்துல் பக்ராவில் தான் இருக்குது. குர்ஆன்லேயே பெரிய ஆயத்துனா பொதுவாக நம்ம ஆயத்துனா நம்ம 1 வரி ஓதியிருப்போம், 2 வரி ஓதியிருப்போம், 3 வரி ஓதியிருப்போம். இந்த ஆயத்து 1.25 பக்கம். சுபூல் அதை மட்டும் ஓதுனா போதும், பின்னாடி இருக்க எல்லாத்துக்கும் கால்வலி வந்துடும். அது மாதிரி குர்ஆனில் ஒரு நீண்ட ஒரு வசனம் சூரத்துல் பக்ராவில் தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சிறப்பை எழுதுகிறாங்க, குர்ஆன்லேயே மிகச்சிறந்த வசனம் இந்த சூரத்துல் பக்ராவில் இருக்குது. நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்லே ஆயத்துல் குர்சி. அதே மாதிரி இந்த சூரத்துல் பக்ராவில் இன்னொரு மிக சிறப்பிற்குரிய ஒரு விஷயம் இருக்குது. குர்ஆனிலேயே குர்ஆனுடைய வசனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குச்சு இல்லையா? அந்த குர்ஆனுடைய வசனங்களிலேயே கடைசியாக இறக்கப்பட்ட வசனமும் இந்த சூரத்துல் பக்ராவில் தான் இருக்குது. இதுக்கு பிறகு அல்லாஹ் ஆயத்தே இறக்கலை. கடைசியாக இறக்கப்பட்ட வசனம் அதுவும் சூரத்துல் பக்ராவில் தான் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். ஏன் அதை சொல்கிறேன்னா, கடைசியாக அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கி அதோட முடிக்கிறான்னா அது சாதாரணமான ஒரு விஷயமா இருக்காது இல்லையா? அதுவும் ஒரு முக்கியத்திற்குரிய ஒரு விஷயமாக தானே இருக்கும். பெருமக்கள் எழுதுகிறாங்க,
கடைசியாக இறக்கப்பட்ட அந்த வசனம் இருக்க, அந்த வசனமும் ஷைத்தானுடைய தீண்டுதல்களில் இருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு வசனம். அது நமக்கு கடைசியில் உண்டான 2 ஆயத்து நமக்கு தெரியும். ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி அப்படின்னு ஒரு ஆயத்து ஆரம்பிக்கும், அந்த ஆயத்து. அதே மாதிரி அதுக்கடுத்து சூரா முடிவு, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா அப்படிங்கிற அந்த 2 வசனம். இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். இந்த வசனத்திற்கும் நிறைய சிறப்புகளை சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, இக்ரஉ ஸஹராவைனி அல் பக்ரா வ ஆல இம்ரான் ஃப இன்னஹுமா தஅதியா யௌமல் கியாமத்தி கஅன்னஹுமா கமாமதானி அப்படின்னு வரும். சூரத்துல் பக்ராவுனுடைய சிறப்பையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சூரத்துல் பக்ராவையும் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய சூரத்துல் ஆல இம்ரான், இந்த 2 சூறாக்களையும் நீங்கள் தொடர்ந்து ஓதி வாருங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை ஓதி வாருங்க. 2 சூறாங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.25 ஜுஸு 2 சூறா. டெய்லி ஓதி வர்றதுங்கிறது கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம தொடர்ந்து ஒரு 3 நாளைக்குள்ளே நம்ம அதை ஓதி முடிக்க முடியும். அப்போ அந்த 3 நாளையில் நீங்கள் வந்து ஓதிட்டு வாங்க. 3 நாளைக்கு நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, இந்த சூரத்துல் பக்ராவையும் ஆல இம்ரானையும் ஓதி வாருங்கள். அதனுடைய சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தஅதியா யௌமல் கியாமத்தி, கியாமத்து நாளில் இந்த சூறாவை யார் வளமையாக ஓதி வந்தாரோ அவர் கியாமத்து நாளில் வருவார். கஅன்னஹுமா கமாமதானி, நிழலே இல்லாத அந்த அரிசுடைய அந்த அந்த மைதானத்தில், மஹ்ஷர் மைதானத்தில் சூரியன் நம்மளுக்கு 1 ஜானுக்கு மேலே தான் இருக்கும். கொஞ்சம் கிட்ட இறங்கிட்டாலே நமக்கு எவ்வளோ கஷ்டமாக போயிடுது. சூரியன் 1 ஜான் உயரத்தில் தான் இருக்கும். இப்போ கூட மினாவில் இருக்கும்போது வெப்ப அலைகள் கடுமையாக வீசுச்சுன்னு வருது. ஹாஜிமார்களுக்கு வெப்ப அலை வீசுனதுனால எத்தனையோ பேர் ஒஃபாத்தாலாம் ஆயிட்டாங்க. அல்லாஹு அக்பர். இப்போ இவ்வளோ பெரிய ஒரு எவ்வளோ சூரியன் நம்மளை விட்டு கடுமையான தூரத்தில் தான், கொஞ்சம் அதனுடைய வெப்பம் ஜாஸ்தியானதுக்கே நம்ம அப்போது மஹ்ஷர் மைதானத்தில் 1 ஜான் உயரத்தில் தான் சூரியன் இருக்கும். அப்போ அந்த சூரியன் இருக்கிற சமயத்தில் எல்லோரும் வேர்த்து ஊர்த்தி, ஒரு ஹதீஸில் கூட வருது, வேர்வையிலேயே முங்கி இருப்பாங்கன்னு வருது. அந்த அளவுக்கு கடுமையான உஷ்ணம். ஆனால் அதில் ஒரு சிலர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசின் நிழலில் நிழல் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நசீபாக்கி தரான். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை சேர்த்தருள்வானாக. அந்த அரிசினுடைய நிழலில் யார் இருக்க முடியும்னு வருது. இந்த 2 சூறாக்களையும் யார் வந்து தொடர்ந்து ஓதி வருகிறாரோ அவருக்கு நிழலே இல்லாத அந்த நாளில் நிழல் பெறக்கூடிய ஒரு உயர்ந்த வாய்ப்பை அல்லாஹ் நசீபாக்கி தருகிறான் அப்படின்னு வருது. அருமையானவர்களே, இந்த வசனம் இருக்குல்ல, இந்த ஆமனர் ரசூலு, இந்த வசனம் இருக்க, அல்லாஹு தாலா வந்து இந்த வசனத்தை எப்பொழுது இறக்கி தந்தான் அப்படிங்கிற ஒரு சிறப்பும் இருக்குது. இந்த வசனத்தை பொதுவாக வந்து அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வரப்பட்டு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தான் குரான். ஆனால் இந்த சிறப்பிற்குரிய இந்த ஆமனர் ரசூல் இந்த வசனம் என்பது அல்லாஹு தாலா மிஅராஜில் வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அன்பளிப்பாக கொடுத்த வசனம். மிஅராஜில் அல்லாஹ் 2 கொடுத்தான், நமக்கெல்லாம் தெரியும். ஒன்று தொழுகை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுத்தான். அதே போன்று இந்த வசனத்தையும் அல்லாஹ் மிஅராஜில் வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுத்தான். இந்த வசனத்தையும் தூங்குவதற்கு முன்னால் ஓதி வந்தால் ஷைத்தானுடைய இடர்களில் இருந்து பாதுகாப்பு பெற முடியும் அப்படின்னு வருது. அப்போது ஷைத்தானுடைய தீண்டுதல்களில் இருந்து நம்ம பாதுகாப்பு பெறறதுக்கு ஆமனர் ரசூலு அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் அப்படிங்கிற இந்த 2 வசனங்களையும் ஓதிக்கொள்ளுங்கள். தூங்குவதற்கு முன்னால் ஓதினால் இது ரொம்ப ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி தரும். அபுஷிரு பின் நூரைன் அப்படின்னு இன்னொரு ஹதீஸில் வரும். அபுஷிரு பின் நூரைன், 2 ஒளிகளை கொண்டு நீங்கள் சோபனம் பெற்றுக்கொள்ளுங்கள். 2 நூறுகள் அப்படின்னா என்னது? அதுவும் ஒரு ஹதீஸில் வருது. 2 நூறுனா என்ன? சூரத்துல் ஃபாத்திஹாவும் சூரத்துல் பக்ராவும். சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள் தான். அப்போது ஃபாத்திஹாவும் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்களும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளியாக இருக்குது அப்படின்னு வருது. அப்போ இந்த கடைசி 2 வசனம் ரொம்ப, அதாவது ஒரு அரை பக்கம் தான் இருக்கும் அந்த வசனம். அதை நம்ம வந்து சிரமம் பார்க்காம மனப்பாடம் பண்ணிட்டோம்னா அது நமக்கு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஒரு இடத்தை நமக்கு மறுமை நாளில் பெற்றுத்தருவதற்குண்டான ஒரு வசனமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும்.
அல்லாஹ் அதில் ஒரு அந்த வசனத்தினுடைய முடிவில் ரப்பனா லா துஆகிதுனா இன் நசீனா அவ் அக்தனா அப்படிங்கிற அந்த துஆவை அல்லாஹ் ஏற்படுத்தி தரான். அதாவது நாங்கள் மறந்த அல்லது தவறுதலாக செய்த பாவங்களை வைத்து என்ன செஞ்சிடாத, எங்களை நீ பிடிச்சிடாத அப்படிங்கிற அந்த உயர்ந்த அந்த துஆவை அல்லாஹ் ஏற்படுத்தி தரான் அந்த குரானில், அந்த வசனத்தில். அப்போது இது மாதிரி உண்டான வசனங்கள் ஷைத்தானிடம் இருந்து நம்மை முழுமையாக பாதுகாப்பு பெறுவதற்குண்டான ஒரு கேடயமாக நாம் பயன்படுத்தி கொள்வதற்கு குர்ஆனின் 2 வசனங்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வாழும் காலத்திலே ஷைத்தானுடைய தீண்டுதல்களில் இருந்து முழுமையாக பாதுகாப்பு பெறுவதற்குண்டான வாய்ப்பை நசீபாக்குவானாக. இந்த நிலையிலும் ஷைத்தானுடைய வலையில் வீழ்ந்து விடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களாகவே நம்மை வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக்கை ஏற்படுத்துவானாக. ஹராமுகளை விட்டு முழுமையாக தவிர்ந்து ஹலாலான உணவுகளை, ஹலாலான ரிசுக்குகளை உண்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களாக உலகத்திலே வாழ்வதற்கும் அவனுடைய தொழுகைகளை, ஃபரலான தொழுகைகளை, நல்ல அமல்களை விடாமல் செய்வதற்கும் உண்டான வாய்ப்பை அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாழும் காலத்திலே கண் ஒளிவை அல்லாஹ் நசீபாக்கி தந்து அவன் குர்ஆன் ஷரீஃப்களை கண் ஒளிவோடு கடைசி வரையிலும் ஓதுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவானாக. கடைசி வரையிலும் நின்று தொழுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.